தம்பி வாங்க தம்பி. எத்தனாம் ஆண்டு தம்பி நீங்க? நான் 10ஆம் ஆண்டா. 10ஆம் ஆண்டா? இந்த 12 காமர்ஸ் தெரியுமா? தெரியும் நான். 12 காமர்ஸ் ஏகி தம்பி இந்த அந்த மூணாம் தட்டி தானே அது தொங்கல் லீக்ல தான் 12 காமர்ஸ். என்னோட தாத்தா கிளாஸ் எனக்கு தெரியும். உங்களோட தாத்தா பேர் என்ன? சாலியா. சாலியாவா? சார் நீங்க வந்து சின்ன உதவி வச்சுங்க இந்த பேக்கை வந்து ஷேப்ல போய் வச்சுட்டு வாங்க. டைமில் நான் போகணும். வச்சுட்டு அப்படி வாங்க. பாய்ஸ் லேட் ஆகுது, பெல் அடிக்க போறோம், கிளாஸுக்கு போங்க. எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்குது. ரப்பானி என்ன ரவுண்ட்ஸ் போறீங்களா? கையை கட்டி கொண்டு. இல்ல கிளாஸ் ரூம் போறேன். கிளாஸ் ரூம் போறதுக்கு ஏன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல இருந்து வரீங்க? இல்ல நான் வெளியே வேனுக்கு போறேன் சார். என்னத்துக்கு வேனுக்கு போறீங்க? ஸ்கூலுக்கு வந்த பிறகு ப்ரோஹிபிட்டட் தெரிஞ்சா வெளியில போறோம். பர்ஸ் சல்லி வச்சுட்டு வந்தேன், சல்லி எடுத்துட்டு போய் கப்பல் ஒன்று நீ ஸ்கூலால ஓடுன்னு தரணும் உனக்கு. நீங்க கிளாஸுக்கு வாங்க. பேக் ஈக்குது அங்க. பேக் இருக்கா? அவனே பேக் அவனுக்கு இல்லாட்டி நான் அவனுக்கு என்ன செய்யறேன்னு மட்டும் நீ. நானா உங்களோட கிளாஸ் வந்து பச்சை கலர் பெயிண்டா இல்ல ரெட் கலர் பெயிண்டா? என்ன பச்சை கலர் என்ன நீ என்ன கிரீடிங்க? இல்ல கொண்டே பேசாத. இது என்ன பேக்? இது இவரோட பேக் நானா? என்னத்துக்கு நீ தூக்கிட்டீங்க? இவர் என்னோட தாத்தா கிளாஸுக்கு வந்து சொன்னாரு. கதை அப்படி போகுதா? பேகத்தான் மறுவனை இந்த மாதிரி பேக் தூக்கிட்டு போற வேலை கண்டேன்னா உனைய பாரு பிரின்சிபல் போய் செக் பண்ணுவேன். போ இந்த பேக் அப்படி போ, போயிட்டு வெயில நில்லு போ. சான்ஸ் டீன்ஸ் எல்லாம் இல்ல, லாஸ்ட் சான்ஸ் இல்ல. இது வந்து 300 தரக்க கேக்குற நீ. ஸ்கூலே 100 நாள் தான் நான் போன வருஷத்துலயே சேர்த்து சொல்றேன். நீ போ. என்னத்துக்குடா கேர்ள்ஸ் சைடுக்கு போற? போ எங்க இன்னைக்கு. ஐயோ அடே அது கேட்டா இந்த பக்கம் போ. சொல்லினாரா மண்ட போல. a square is equal to இந்த brackets உள்ள இருக்கிற நம்பர்களை நீங்க வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து அதை டிவைட் பண்ணா a square தான் ஆன்சர் வரும். சிம்பிளான ஒரு கணக்கு. நீங்க மிச்ச குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லாரும் விளையிச்சு தானே? என்னடா இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாய்? 3வது தரம் சொல்ற நீ முன் சீட்ல தான் இருக்கிறாய். இங்க வா, புத்தகத்தை எடுத்து கொண்டு வா. என்ன எழுதி தானே வச்சுக்கிறேன், உனக்கு விளங்கலையா? விளங்கல சார். சரி, திருப்பி செய்ய தான் ஞாபகம் வரும். இந்தா நான் சொல்ல நீ எழுது. தம்பி கால் வருதுடா. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வச்சிருக்கேன். நீ பார்த்து சரியா எழுதி கொண்டு நான் வரேன். சரியா? ஹலோ ஓமா சொல்லுங்க. நீ இந்த நேரத்துல ஸ்கூல்ல இருக்காம வேற எங்கேட்டு பண்ணான்? நல்ல கேள்விதான். சரி சொல்லுங்களேன், எனக்கு கிளாஸ் இருக்கு. நீங்க டக்குன்னு சொல்லுங்க விஷயத்த. நான் இன்னும் உங்களுக்கு வெளில சொன்னேன் தானே. நேற்று நான் கூட்டி போனேன், இன்றைக்கு நீங்க கூட்டி வாங்க. எனக்கு எந்த நாள் அப்படி வரையில தானே. நீங்க ஆஃபீஸ்ல ஹாஃப் டே போட்டு போங்க. இந்த பாருங்க, எனக்கு எந்த நாள் அப்படி மவனை கூட்டி கொண்டு வரையிலாது. நான் கவர்மெண்ட் டீச்சர். சரியா? சும்மா நீங்க வாயை கலப்பவானும் காலையிலேயே. எனக்கு வேற வேலை இருக்கு. நான் கடையில தின்னுவேன். உங்களோட சோற யார் தின்னேலும்? வெய்ய போன காலையிலே சும்மா மனுஷன் டென்ஷன் ஆகி பைத்தியக்காரனாக்கு. சார் எழுதிட்டேன் சார். அடே சுபே, நீ என்னது இங்க நிக்கிறாய்? நீங்க தானே சார் எழுத சொன்னீங்க. உன்னை நான் உட்கார தானே சொன்னேன். போ பெட் காலை பைத்தியம் விளையாடுறாய். சரி, இப்ப நான் திருப்பி நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் டக்குன்னு ஒப்பீங்க பாப்போம். அது எனக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறேன். நீ என்ன மிச்சம் பேசுறீங்க? புத்தகத்தை எடுக்கணும். எல்லாம் சயின்ஸ்ல போய் வெயிட்டிக்கிறானோ யாரும் இல்ல. ஷேப்ல போயிட்டு தும்புக்கட்டையை மட்டும் எடுத்துட்டு வா. சரியா? அடே எங்களோட கிளாஸ் டஸ்டரும் இல்லடா, அதையும் எடுத்துட்டு வா. டஸ்டர் மட்டும் தான். சரி, வேற ஏதாவது எடுக்கணுமா? என் பேர் எழுதி டெஸ்டர் இன்னைக்கு, அதையும் தூக்கிட்டு வா. சரியா? कुमुद मैडम क्या स्टाफ रूम? हरी मैडम हरी रिस्वान प्लेल यू कैरी ऑन. रिस्वान क्लास ले நீதான் நல்ல புள்ளன்னு எனக்கு தெரியும். படிப்பு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு நான் ஒரு சீக்ரெட் மிஷன் தரேன். இப்போலேருந்து நீ ரிஸ்வான் இல்லை, ஏஜென்ட் ரிஸ்வான். எஸ் சார். இப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறேன். அது காட்டியும் கிளாஸ் ரூமில் எவனாவது வாயை திறந்து பேசினானோ பேப்பரில் பேர் எழுது கொண்டு வந்து தான் நான் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன். சார் நான் சீக்கிரட்டா சார். சார் பெண் சார். அடே தண்ணி முதல்ல தாடா. அடே அனுப்பா. உன்னோட வாப்பாட அவனோட இனிஷியல் வந்து ஏயா ஐயா? எஸ் எஸ்னா. சரி நீ சரி. அடே வாய் ரகசியமான செல்லு. என்னடா? வாய் சார் கடிக்கிறாங்க சார். அடே விட்டா பர்வீஸ் கட்டும் கேளு. தம்பி என்னண்ணா? அடே நீ தானே என்ன அன்றைக்கு ப்ரிஃபெக்ட் கிட்ட மாட்டி விட்டாய்? இல்லைண்ணா, நான் அது நல்லா பருப்போண்டு திண்டேன். அது இல்லை, எங்கே போனாலும் நீ தான் மாட்டுற. இந்த லெட்டரை போயிட்டு 11B தெரியும் தானே, அதில் 2வது பேரில் தொங்கல்ல சப்ரினா தாத்தா வந்து ஒரு புள்ளி ஒன்று ஈப்பாங்க. சரியா? அவங்ககிட்ட போய் இந்த லெட்டரை கொடுங்க.
யாரு தந்தேன்னு கேட்பான். ரப்பானி நானா சிரிச்சிட்டு தந்தாரு அப்படின்னு சொல்லுங்க. சரியா சிரிச்சு இப்படி சிரிச்சுட்டே சொல்லணும். சரியா தம்பி இதா சல்லி வச்சுக்கிறீங்களா கையில? இல்ல நான் ஆஃப்டர் கிளாஸ் மட்டும் தான் வைக்கிறேன். சரி நீங்க போற வழியில கேன்டீன்ல 5 ரூபா சிட்டன்னு வாங்கி கொடுங்க. பிள்ளைகளா இந்த 3வது பாடத்துல 3வது கேள்வி எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? செஞ்சிட்டேன் சார். சரி அடுத்த கேள்வி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார் மே ஐ கம் இன்? அதான் வந்துட்டீங்களே வாங்க உள்ளுக்கு வாங்க. என்ன விஷயம், என்னத்துக்கு வந்தீங்க? சார் இந்த லெட்டர் வண்டிக்கு சார் கொடுத்துட்டு போறதுக்கு வந்து. லெட்டர் ஒன்று ஸ்டாஃப் லெட்டரா தாங்க பாப்போம். இல்ல சார் சாஃப்ட்வேர் இல்ல சார். இந்த பிரின்சிபல் என்ன சார் எனக்கு தர சொல்லி தந்தாரா? இல்ல சார் இது ரப்பானி நான் தந்தாரு. ரப்பானி அவர் என்ன லெட்டர் தந்திருக்கிறார் தாங்க பாப்போம். சப்ரினா தாத்தா கொடுத்துட்டு போகுதுனால. சப்ரினா தாத்தா அவர் லெட்டர் தர அளவுக்கு வந்துட்டாரா? சரி இது என்ன பாக்கெட்ல சாக்லேட்? சார் அது அவர் வாங்கி கொடுத்து அதுவும் அவர் கொடுக்க சொன்னாரா? தாங்க என்கிட்ட. நீங்க இனிமே இந்த மாதிரி கேஸோட அம்படவானம் போயிட்டு வாங்க. சார் அந்த ரப்பானினான ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டு. ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னு போயிட்டு சொல்லுங்க. நான் பின்னுக்காலே வரேன். எங்க நிக்கிறார் ரப்பானி? அவர் அந்த தாப்ப பின்னு கேக்குறாரு. தாப்ப பின்னுக்கு நான் வரேன், நீங்க போங்க. நானா அடே தம்பி என்ன ஆச்சு? எல்லாம் பாசிட்டிவ். எல்லாம் பாசிட்டிவா? சாக்லேட் கொடுத்தீங்களா? ஓ நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் சார். தாரேன். எஸ் நரம்புகளில் மின்னல் நுழைகிறதே. ரப்பானி இங்க என்ன நிக்கிறீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரப்பானி. உங்களை பத்தி நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டனே. என்ன சார் நீங்க என்னது எனக்கு தெரியாது. இல்ல நீங்க லவ் எல்லாம் பண்றீங்களாமே ரப்பானி? லவ்வா? என்ன ரப்பானி சொல்லிட்டீங்களா? இப்பதான் லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பினேன். இது என்ன மாதிரி என்ன ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி? ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி சாரி மலுப்பவா? நான் உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி தானே. என்ன ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ரப்பானி. நான் உங்களோட அப்படியே பழகுறேன். ஓ மச்சான் இந்த அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இல்ல? கணக்கா சொல்லுங்களே. சாரி சார் பாசிட்டிவ் தான். நீங்க கொடுத்த லெட்டர் இதா பாருங்க ரப்பானி. உங்களோட லெட்டர் நீ லெட்டர் எழுதுனது பிழையான விஷயம். ஆனா நீ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுற பாத்தியா? அதை பார்க்கக்குள்ள தான் என் ரத்தம் கொதிக்குது ரப்பானி. இப்ப ரப்பானி இந்த எழுத்து பிழையோட இருக்கு. இப்ப இதுக்கு என்ன செய்வோம்? கரெக்ஷன் பண்ணி எழுதிட்டாங்க. கரெக்ஷன் பண்ணியா? இப்ப நீங்க வாங்க ரப்பானி, நான் சொல்ல நீங்க கரெக்ஷனோட பிரின்சிபலுக்கு எழுதுங்க லெட்டர் ஒன்னு. பிரின்சிபல் இங்கிலீஷ்ல எழுதி தருவாங்க. இங்கிலீஷ்ல உனக்கு எல்லா மொழியிலயும் எழுதுறீங்களா? சாக்லேட் சார் தாங்க சார். சேலண்ட் போடுறவங்க சார் சார் ஹோம்வொர்க் மார்க் பண்ணல. இப்பதானே நான் கிளாஸ்ல இருந்து வந்தேன். 5 நிமிஷமும் இல்ல எடுத்துக்கொண்டு வந்துடா. புஸ்தகத்தை போடா, உசுர் எடுக்காம போடா. போ சார் குட்னு போட்டுதாங்க சார். குட் நான் போடுறேன். போ ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். இவன் என்னப்பா சரியான மதாவியன்களா? 11 BA அப்படிதான். உண்டுக்கு 10 தடவை சொல்லணும். படிக்கவே மாட்டான். சார் காதை கடிச்சிட்டானோ சார். இங்க பாவம் சார். இவன் என்னடா காதுல ரத்தம் வடி வந்திருக்கிறான். சார் வலிக்குது சார். நீ காதை கடிக்க காட்டி நீ என்ன காதை கொடுத்துட்டு இருந்தியா? சார் ரகசியம் சார் என்ன கூப்பிட்டானோ சார். யார்டா உன்னை காதை கடிச்சே? சார் பர்வீஸ் சார். பர்வீஸ் சாரா? சார் பர்வீஸ் சார் எங்கட பர்வீஸ் எங்கட கிளாஸ் போன கிழமை அவன் கையை கடிச்சு வச்சான். ஐயோ அவன் இல்லாத கடிக்கு சரியான கெமிக்கல் உண்டே அவன். ஓ சரி சார் ஃபர்ஸ்ட் எய்ட் போடு காதுல. நான் சோஸ் போடவே இல்லை. நான் ரத்தம் சார் காதுல இருந்து கொட்டிட்டேன். ஏஜென்ட் இஸ் ஆன் ரிப்போர்ட்டிங் சார். அடே நீயும் மாடா. உனக்கு பந்திய பார்த்து கூட தானே சொன்னேன் நான். நீங்க தானே சார் எழுத சொன்னீங்க. ஒரு பேஜ் முழுக்க எழுதியாச்சு சார். யாரது? பர்வீஸ் தான் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த காதை கடிச்ச கூடியது தானே அவன் தான் சார். இது என்ன பிடிஎன் எழுதி வச்சிக்கிற? அவன் அப்படிதான் கூப்பிடுறான் சார். காதுல கத்தாதுடா. இவனுல நான் வந்து SRB எடுத்து வீட்டுக்கு அனுப்புறேன். இவனுல சார் போ. அடே சொன்ன பாத்தியா அந்த நெட்டையை தாண்டா தூக்கி வந்தான் தும்பு கட்டைய. என்னென்னதை தூக்குனானு தெரியாது. ஓய் ஓல அறிவு இல்லையாவா? சல்லி போட்டு வாங்கல தும்பு கட்டை லட்சக்கணக்கா வருது. எங்கட தும்பு காட்டு? எங்கட வரிச்சை எடுப்பாயா இல்ல பாரு எங்கட பேட்டா போட்டி. மோனே நீ BA விட்டுட்டு CSRI போட்டு இல்லையடா. ஏய் உங்களுக்கு சொல்லலையா சரியா எங்கட இது? டேய் இவனோ மாஸ்டர் வாங்கல தான்டா ஐக்கி. இவனோ சும்மா ஓடடா. அடே சார் ஆமாவன். குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ என்ன பிரச்சனை? இல்ல சார் எங்க கிளாஸ்ல வந்து டஸ்டர் நீங்க எடுத்துட்டு வர சொன்னீங்களே அவர்ட்ட கேட்க வந்து எடுத்துட்டு போறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ரூம் கொஞ்சம் எடுக்கணும். ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் யுவர். ஓகே சரி. நீங்களே வச்சுக்கீங்க. பரவாயில்லை சார் நான் போவே தான் கிளாஸ். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இல்ல அதெல்லாம் இல்ல சார். பிளேயர் இந்த ஆயிரக்கி நான் கிளாஸ்ல இல்லாத டைம் கொலப்படி செஞ்ச பேட் பாய்ஸ்னு பேர். டேய் எங்கட கிளாஸ்ல யாரோ ஸ்லீப்பர் செல் இருந்தீங்கடா. ஆலம் புட்டா மச்சான் கம பூஜை ஒன்று கொண்டு போகணும்டா. அன்பாஸ் பிரலி. டேய் மூணு பேரை தான்டா கூப்பிட்டு. நான் பேசவே இல்லடா. பர்வீஸ் கடும் பிரலி. இந்த உங்களோட பேர். முஜி மூக்கு கிண்டி தேய்த்தல். அரபாத் கிள்ளி பித்தல். ரிஸ்வான். எல்லாரும் ரிஸ்வானுக்கு கை தட்டுங்க பாப்போம். ஏனெண்டா நான் இல்லாத டைம்
உங்க எல்லாரையும் பார்த்து கொண்டு யார் யாரு கிளாஸ்ல கொலப்படி செய்யறேன்னு பேர் எழுதி இந்த சீக்ரெட் மிஷன் எடுத்து செஞ்சு அவர் தான். வா எங்க போற? பேச மாட்டியா? ஓடு. நீ எங்க போற? எங்க போற? பைத்தியமா? யோ ரெஸ்லிங்கா? இல்ல சார். ரெஸ்லிங்கா? இல்ல சார். பாக்குறே போல நிறைய SRB எடுத்து வா. சார் வாங்க சார். எடுத்து வாட SRB. பிரின்சிபல் ரூமுக்கு வா. பால் பேர கலவாண்டி ஒரு மாய ஆகிடா. ஏண்டா ஃபீல் பண்றியா? இந்த பவுருக்கு ஒரு மாய ஆகிடா. உனக்கு கைத்தான் எடுக்கவானு என்றன் பழைய பால் பேக்கட்ட. டேய் நான் உன்னை என்ன செய்ய சொன்னா நீ இவனோட என்னடா கொஞ்சம் கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை ஐடியா ஒன்று யோசிக்க சொல்லி தான் அனுப்புனேன் இவனோட பேசி. என்னத்துக்கு ஐடியா? என்னடா முழிக்கிறீங்க? நாளைக்கு டீச்சர்ஸ் டே வருதேடா. அப்ப டீச்சர்ஸ் டேக்கு நான் கிஃப்ட் ஒன்று கொடுக்குறது இல்லையா எல்லாரும் சேர்ந்து? எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு டொஃபியும் பென்சிலும் தான் தந்தாங்க. டொஃபியும் பென்சிலும். நீ மச்சான் அதை பத்தி பேசுறது கூட உனக்கு தகுதி இல்லடா. உன்னோட பர்த்டேக்கு நீ ஒரு டொப்பி துண்டு சரி தந்தியா எங்களுக்கு? எனக்கு 3 பேருக்கும் தகுதி இல்ல. சரி இப்ப நாங்க பேச வந்த விஷயத்தை பேசுவோமே, தேவையில்லாம பேசாம. எனக்கு நல்ல ஐடியா ஒன்று வந்துச்சுடா. யோசியா சொல்லு, என்ன யோசிச்சாய்? டீச்சர் என்ன நடந்து வராங்களேடா, பார்க்க அப்செட் ஆகி ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி கொடுக்குமா? டீச்சர் ஸ்கூட்டர்னா அது வந்து மச்சான் நீ உன்னோட வாப்பா கிட்ட சொல்லி நீ தனியா வாங்கி கொடு, நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஏண்டிய கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்குறோம், நீ ஸ்கூட்டரை வாங்க. அப்ப நீ ஒரு ஐடியா சொல்லு மச்சான், நாங்க என்ன சரி வாங்கி கொடுப்போம், ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோம். நான் என்ன சொல்றது, இந்த கொடையோண்டு வாங்கி கொடுக்குமா? ஆளுக்கு 20 ரூபா போட்டா போதுமேனா? ஆளுக்கு 20 ரூபா போட்டா போதும் தான். ஆனா எங்களுக்குள்ள ஆளுக்கு 50 ரூபா, மத்த ஆளுக்கு 50 ரூபா, எங்களுக்கு 20 ரூபா. சரி இப்ப நாங்க வந்து கலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணா சரி. டேய் டீச்சர்ஸ் டேக்கு கிஃப்ட் எடுக்கணும், எல்லாம் 50 ரூபா எடு. மிச்சம் போல நேத்து தான் அந்த படத்தை திருப்பி பார்த்தேன் நான். புட்டி மச்சான் தான் அந்த எடுத்து வெப்பா மச்சான். படத்துல அந்த சீன் சட்டபடி. ஆனா குட்டியை கொள்ளுவான்னு எதிர்பார்க்கல, தெரியுமா? எதிர்பார்க்கல. இவனுக்கு எய்ம் பண்றது அவனுக்கு பாட்டு குட்டி செத்தா குட்டி செத்தா விட நான் லட்சம் பார்க்கல. அந்த குட்டியை சமந்தா ஓடா திரைப்படத்தை தானேடா சொல்லி கொண்டு. இப்போ நான் திரைப்படத்தை பார்த்தா பேசணுமா? அப்போ அவ இல்லையா ராஜா ராணி படம் நசுரியா என்ன இந்த அறப்படுவா? நீ என்ன கையில இருந்து அறப்படம் வந்து போ மச்சான். ஹோம்ஒர்க் செஞ்சியா? இல்லடா இப்பதான் அந்த புக்கை தோற யாரும் என்ன பண்றீங்க? ஹோம்ஒர்க் செய்ய போற புக்கை சரி தாடா காப்பி பண்ண தேவல்லடா. புற பாரு இவரு செய்யல சொல்லி தேவல்லையா? அடே செஞ்ச சொல்லி தேவலன்றடா. செஞ்சிக்கிறியா? இல்லடா சார் வந்து இல்லடா. ராஜ் சார் என்ற வந்து வராமைக்கிற சார்டா. ஓடா ஸ்கூலே இடிஞ்சு போயிருந்தாலும் பிளாக் போர்ட்ல வந்து எழுதி பாடம் எடுப்பாரு. அடே நான் இப்பதான் பாத்துட்டு வரேன்டா. பைக் இல்லடா அவருக்கு. பைக் இல்லையா? இல்லடா. அப்ப பைக் இல்லாட்டி கன்ஃபார்ம் வந்திக்க மாட்டாரு மேன். A few moments later. அடே என்னடா சார் வராரு? என்ன பிள்ளைகள், நான் வரலன்னு நல்லா சந்தோஷமா இருந்தீங்க போல என்ன? 10 நிமிஷம் நாங்க ஆபீஸ்ல பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அந்த அவன் வந்து எட்டி பார்த்துட்டு போறேன், என் பைக் நிக்கிற இடத்துல நிக்கிதா இல்லையாண்டு. நோ சான்ஸ். ரவி சார் கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தேன் நான் இன்னைக்கு. சரி நானும் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தீங்க போதும். இப்ப எல்லாரும் எடுங்க பாப்போம் மேத்ஸ் ஹோம்ஒர்க். செய்யாதவங்க எல்லாம் எழும்புங்க. என்னடா எல்லாம் எழும்புறீங்க? நான் ஒரு நாள் வரலன்னா ஒருத்தனும் செய்யறேன் இல்லையா? எல்லாம் வா வரிசையா கோப்பி எடுத்துக்கொண்டு வா. சார் எனக்கு வெளியிலேருந்து 4 தடவை தலை சுற்றி விழுந்துட்டான் சார். 7 தடவை சத்தி போட்டா 8 தடவை பௌத்தால போயிட்டுச்சு சார் இவனுக்கு. என்னடா சொல்றாய்? உள்ள பேசுவேன். சார் இவனுக்கு என்ன சாம மிச்சம் திங்கிரை தானே சார், அதனால இவனுக்கு ஸ்ட்ரோக் வந்தான் சார். ஹார்ட்ல 2 பிளாக் சார் அந்த நரம்புல. இது ஸ்கூல் அடி என்னடா விஜய் சார்? சார் ஏப்பம் தானே அது ஏப்பம் சார். அது வந்தா உண்மை இதை விட சீரியஸாக தலை சுற்றி விழுந்துருவான் சார். அடே இது என்ன செய்வோம்னுப்பா? இந்த போனை தானே அவன் உமக்கு கால் அடிச்சு செல்லு வர சொல்லி கூட்டு போ சொல்லி தாங்களே பாவமேடா. மச்சான் நம்பர் எனக்கு தெரியும் மச்சான், நீ பேசாதடா. ஸ்விட்ச் ஆஃப் சார் நம்பர். சரி அப்ப நீ வந்து கூட்டு போட வீட்டுக்கு. பாவம் தானே போய் செல் வீட்டுல இப்படி ஆயிடுச்சு. அது கஷ்டம் சார். ஏன்டா? அடுத்த மெட்ஸ் பாடம் சார். அப்ப இவன் இருக்கட்டும் சார், நான் பார்த்து போறேன் சார். நீ கூட்டு போட பாடமா முக்கியம். சூரா சார் நீ கூட்டு போ, நான் பிரின்சிபல்ட்ட பேசிக்கொள்ளேன். டக்குனு போ. போ மாடா. எப்படா போறே? ஆட்டோல போ. இந்த ஓ சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஆட்டோ இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ டக்குனு ஆட்டோல புடிச்சு போ. ரோட் ஆட்டோல புடிச்சு போ. சார் எவ்வளவு சார்? 300 ரூபாடா சார். எவ்வளவு சார் சந்தி? 500 ரூபாய் கொடுத்தீங்க. ஆட்டோல போவே. உனக்கு 200 எனக்கு 300. அடே ரிஸ்க் எல்லாம் என்னடா? அவன் என்ன வீட்டு கடிச்சா நான் மாட்டி. 250 சரிங்க சார் நம்புற மாதிரி
பேச்சுவார்த்தையை கொடுத்து ஸ்கூல் விட்டு வெளியே கூட்டி வந்தீங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாரு? நான் பேசினது யாரு? போறவள்ள தாரணி வாவே. சரி நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன். சரி பரவாயில்ல. அப்படியே ஸ்கூல்ல கட்டடிக்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருடா. ஸ்கூல் கஷ்டம் மச்சான். இவ்வளவு நேரமா கேண்டீன் கிட்ட சும்மா மோடேன் மாதிரி நின்று கொண்டு இருக்கமேடா. வாவேடா கிளாஸுக்கு போவோம். மோடேன் மாதிரியா? கொஞ்சம் இடிடா. 11 குட்டிகள் போட்டுண்டா. அப்படியே பால் பாக்கெட் வாங்க வந்தா அந்த வேலையை பார்த்துட்டு போகணும்டா. அப்ப நான் போறேன்டா, நீ நின்று பார்த்துட்டு வாங்க. 11 கொஞ்சம் இடியே, சின்ன சர்ப்ரைஸ் உண்டி. என்னடா சர்ப்ரைஸ்? என்னடா செஞ்சா? அந்த குட்டி ஒன்று வராதானே. ஓ அவளுக்கு என்ன பசந்தாகிறாவா? சரி உங்களுக்கு செட் ஆகும். சரி நல்லா தான் இருக்கு, நீ பார்த்து பேசி. கொஞ்சம் இடிவே. ஏவா என்னடா பேசுறாய்? இந்த அரபாத் உங்களை லவ் பண்றாரு. ஐயோ நான் அதெல்லாம் பண்ணல. அரபாத் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்டி வேலை செய்யாத. என்னடா நீ அரபாத் உங்களை லவ் பண்றாரு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் போறேன். 1 வருஷமா லவ் பண்றாரு. அடி அந்த பாரு அரபாட் குட்டி. அடி கத்தி நோண்டி ஆக்கிறாங்கடா டி. அரபாத் 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 தாடா சொன்னாரு. டேய் அரபாத் அரபாத் சும்மா வரடா ரெண்டு பேரும். என்னடா நிப்பாட்டீங்க உண்மையிலே? அடி நீ தான சொன்ன சும்மா சொல்லி. சரி அடி நோண்டி இல்லாம செய்யுங்கடா. ஏன்டா அப்படி கத்தி நோண்டி? ஆசை வந்தேனா அப்படிதான். இனி அரபாத் 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 வேணாம்டா. அரபாத் அப்படிதான் சொல்லுங்க. அரபாத் அரபாத் குட்டி அரபாத். சரி போய்ட்டாதா நீ பெண்ணா மீனா விக்கிறாய். யார பாக்க செல்றீங்க? அந்த பாரு அரபாத் என்ன கதை? என்னடா இப்படி செஞ்சிட்டீங்களேடா? என்னடா என்ன சும்மா என்ன நோண்டியாக்குனீங்களேடா அங்க போயிட்டு? எங்க நீங்க 2 பேர் தான்டா சொன்னீங்க அவனே லவ் பண்றான்னு. அவளுக்கு என்ன விருப்பமே இல்லையாடா? சும்மா கத்தி பேர்லாம் சாட்ராக்கி என்னைய வந்து குப்பாடியன்னு நினைச்சிட்டா. நோண்டிடா. இதெல்லாம் பரவாயில்லடா. லாஸ்டா ஒரு டயலாக் சொன்னால்டா, வாட்ச்மேன் அங்கிள் லவ் பண்ணாலும் உன்னையெல்லாம் பண்ண மாட்டேன்டா இது அப்படின்னா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா.